ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்ட் ஷீட் டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எந்தெந்த கடையில் என்னென்ன கோல்ட் ஷீட் வந்து ஸ்கீம் இப்போ ப்ரெசென்ட்டில் போயிட்டுருக்கு, எங்கே வந்து ஆஃபர்ஸ் கொஞ்சம் நிறைய தராங்க, ஸோ எங்கே வந்து போனஸ் கொஞ்சம் அதிகமாக தர்றாங்க, எங்கே வந்து விஏ சார்ஜஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது, செய்குலி சேதாரம் வந்து எங்கே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நிறைய இப்போ கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ வந்து 3 கடைக்கு போயிருக்கேன். ஸோ லலிதா, பீமா, ஜிஆர்டி 3 கடைக்கு போயிருக்கேன். ஸோ எங்கே வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக தராங்க, எங்கே போனஸ் தராங்க, எங்கே வந்து ஃபுல்லாக 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அது போக நீங்கள் கோல்ட் ஷீட் போட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கோல்ட் ஷீட் போட்டிருக்கோம். எந்த கடையில் நான் போட்டிருக்கேன் கோல்ட் ஷீட் அப்படின்றதையும் காட்டுறேன். புக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ புக்கை காமிச்சு என்ன ஸ்கீமில் போட்டிருக்கேன், என்ன ஆஃபர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பற்றியும் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் நேரில் வந்து 3 கடைக்குமே நான் சொன்ன 3 கடைக்குமே நேரில் வந்து போயிட்டு இருந்தேன். லலிதா, பீமா, ஜிஆர்டி 3க்குமே நேரில் போயிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இப்போ எதுவும் ப்ரெசென்ட்டில் ஸ்கீம் எதுவும் மாற்றிருக்காங்களா, இப்போ ப்ரெசென்ட்டில் என்னென்ன ஸ்கீம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் கேட்டு தான் வந்தேன். ஸோ 100% என்ன போயிட்டுருக்கோ அதை மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ ஏதாவது என்கரேஜ் பண்ணுவோம் இவங்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பீமாவில், லலிதாவில், ஜிஆர்டியில் 3லையுமே நான் வந்து டீட்டெயில் கேட்டு வந்திருக்கேன். பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கோல்ட் ஷீட்டு ஸ்கீம்ஸ், அங்கே என்ன ஆஃபர்ஸ் போகுது, எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக நான் கேட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எங்கே சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்றத நான் லாஸ்ட்டு காட்டுறேன். சீட்டு புக்கு வச்சுருக்கேன். சீட்டு புக் வச்சு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோக்கு நான் சீட்டு போட்டிருக்கேன், எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நம்ம சீட்டு போட்டிருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். எங்கே இந்த 3 இடத்துல ஒன்றில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அது எங்கே அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன், டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லலிதா பார்த்துடலாம். ஸோ லலிதாவில் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ ஃப்ளெக்ஸி இந்த ஸ்கீம் மட்டும் தான் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. இன்னொன்று தனவந்தனம் ஸ்கீமும் போயிட்டுருக்கு. ஸோ தனவந்தனம் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தனவந்தனம் பற்றி பார்க்கணுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஃப்ளெக்ஸி, தனவந்தனம் 2 ஸ்கீம் மட்டும் தான் லலிதாவில் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. பட் ஆனால் அது இப்போ வந்து இல்லை, ப்ரெசென்ட்டாக அது வந்து கிடையாது. 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃப்ளெக்ஸியில் வந்து என்ன வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா 2 ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ ஃப்ரீ ஃப்ளெக்ஸியில் வந்து 100% விஏ சார்ஜஸ் வந்து கிடையாது ஃப்ரீ ஃப்ளெக்ஸி ஸ்கீமில். ஸோ 100% நம்ம எந்த நகை எடுத்தாலுமே செய்குலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 11 மந்த்ஸ் கட்டணும். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீம் இது. ஸோ 11 மாதம் வந்து நம்ம சீட்டு வந்து பணம் கட்டணும். ஸோ இது 2000 ரூபா எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டால் எவ்வளோ ஆகும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து 12வது மாதம் அவங்க போனஸ் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ 2000 ரூபா கட்டினோம்னா 2000 ரூபா போனஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரீ ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் வந்து போனஸ் கிடையாது. வெறும் நம்ம 11 மந்த்ஸ் கட்டுறோம் இல்லையா. ஸோ இப்போ 2000 ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் போட்டுருக்கோம். 2000 போட்டு நம்ம அமௌண்ட்டாகவும் வர வைக்கலாம், கிராம்ஸாகவும் வர வைக்கலாம் அந்த ஸ்கீமில். ஸோ அமௌண்ட் வர வச்சோம்னா அப்படியே 2000 ரூபா 11 மாதத்துக்கு 27,500 ரூபா டோட்டலாக நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம செய்குலி சேதாரம் இல்லாமல் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நம்ம நகை எடுக்கலாம். ஸோ கிராம்ஸாக வர வச்சோம்னா கிராம்ஸாக வர வச்சுருவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போட்டது போல் 6,300 போட்டிருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட அமௌண்ட் ஆயிடுச்சு, டபுள் மடங்கு இதில் வருது. ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நீங்கள் 2000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு 200 மில்லிகிராம் 250 அந்த மாதிரி ஒரு மில்லிகிராம் கிட்ட நம்மளுக்கு வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 250 மில்லிகிராமாக வர வச்சுருப்பாங்க. ஸோ டோட்டல் வந்து இப்போ இது வந்து இதில் 4 கிராம் சம்திங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வாங்கினோம்னா ஒரு 3 கிராம் சம்திங், 2000 ரூபா கட்டினோம்னா 3 கிராம் சம்திங் வந்து நம்ம 11 மாதத்தில் வாங்கலாம். பட் தனவந்தனம் ஸ்கீமில் வந்து போனஸ் தராங்க. ஸோ தனவந்தனம் ஸ்கீமில் வந்து போனஸ் வந்து 50% தராங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தனவந்தனம் ஸ்கீமோட டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம 5000 ரூபா கட்டினோம்னா 2000 ரூபா போனஸ் வந்து தருவாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், 10,000 ரூபா கட்டினோம்னா 5000 ரூபா 50% வந்து போனஸ் வந்து தராங்க. ஆனால் தனவந்தனம் ஸ்கீமில் வந்து 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ வந்து கிடையாது. பாதி வந்து அமௌண்ட் வந்து நம்ம கட்டணும். எவ்வளோ பர்சன்டேஜோ, இப்போ 10%னா 5% வந்து அவங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க, 5% நம்ம கையிலேருந்து கட்டணும். அந்த மாதிரி 10%லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜோ அதில் பாதி அமௌண்ட் 50% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் தனவந்தனம் ஸ்கீமில். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து 50% போனஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று தான். ஸோ எனக்கு பார்க்க இந்த இப்போதைக்கு போயிட்டுருக்கிறதுல ஃப்ரீ ஃப்ளெக்ஸி தான் பெஸ்ட்டு மாதிரி தெரியுது. ஸோ இந்த திட்டத்தில் போனஸ் கிடையாது. ஸோ நான் சொன்னேன்ல ஃப்ளெக்ஸியில் வந்து போனஸ் இருந்துச்சு, பட் ஆனால் அது இல்லை. திரும்ப எப்பயாவது ஃப்ளெக்ஸி வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு ஃப்ரீ ஃப்ளெக்ஸி தான் போகுது. இதில் வந்து போனஸ் வந்து கிடையாது. ஆனால் 100% விஏ சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பீமா ஜுவல்லர்ஸில் இருக்கிற ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன லலிதா வந்து மதுரையில் இருக்கிற லலிதா பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்ற இடத்துல வேறு எதுவும் மாறுமா, ஃப்ளெக்ஸி ஸ்கீம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மதுரையில் வந்து ஃப்ரீ ஃப்ளெக்ஸி, தனவந்தனம் 2 மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பீமாவும் மதுரையில் இருக்க பீமா ஜுவல்லர்ஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பீமா ஜுவல்லர்ஸ்லையுமே வந்து 11 மந்த் ஸ்கீம் தான்.
ஸோ 11 மாத ஸ்கீம் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்கள வந்து போட்டிருக்காங்க. ஸோ பீமாலையுமே பணமாகவும் வர வச்சுக்கலாம், கிராம்ஸாகவும் வர வச்சுக்கலாம். ஸோ ரெண்டில் எப்படி வேணாலும் நம்ம வர வச்சுக்கலாம். ஸோ பணமாக வர வைக்கும் போது 1 மாதம் போனஸ் வந்து தராங்க. ஸோ அதே மாதிரி தான் லலிதாலையும் தனவந்தனம் ஸ்கீமில் வந்து 50% விஏ சார்ஜஸ் மட்டும்தான் ஃப்ரீ, ஆனால் 1 மாதம் போனஸ் தந்தாங்க. இங்கேயுமே பணமாக வர வச்சா 1 மாதம் போனஸ் தர்றாங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து ரேட்டு இன்னும் கூட ஜாஸ்தி ஆகிருக்கலாம் நம்ம எடுக்கும்போது, 11 மாதம் கழிச்சு போய் எடுக்கும்போது. ஸோ அவ்வளோ ரேட்டு அதிகமான ரேட்டில் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 1 மாதம் போனஸ் வந்து ஃப்ரீ. அன்னைக்கு கோல்டு ரேட்டில் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 1 மாதம் போனஸ் வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ அதே மாதிரி செய்கூலி சேதாரமாக என்ன போட்டிருக்காங்கன்னா, செய்கூலி சேதாரமின்றி பெரும்பான்மையான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளலான்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா எல்லா நகைக்குமே வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலை, பெரும்பான்மையான நகைகளுக்கு மட்டும் விஏ சார்ஜஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன எல்லா இடத்துலையுமே நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இங்கேயும் சரி, ஜிஆர்டிலையும் சரி, லலிதாலையும் சரி, நம்ம ஆன்லைன்லேயே அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். நேரில் தான் போய் மாதம் கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எந்த நம்பரில் வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிஆர்டியில் பார்த்துடலாம். ஜிஆர்டியில் வந்து மதுரையில் இருக்க ஜிஆர்டியில் போய் நான் வாங்கும்போது இந்த ஒரு ஸ்கீம் மட்டும் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி மட்டும் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஆர்டியில் வந்து 11 மந்த் ஸ்கீம் தான், போனஸ் எதுவுமே கிடையாது. பட் விஏ சார்ஜஸ் ஃப்ரீ வந்து 18% வரைக்கும் இருக்கிற நகைகள் வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ 18% விஏ சார்ஜஸ் வந்து ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஜிஆர்டிக்கு போனப்போ நான் நகைகள் பார்த்தப்போ மேக்ஸிமம் நிறைய நகைகள் 18%க்குள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில நகைகள் 18%க்கு மேலேயும் இருக்குது. ஸோ நம்ம 18%க்குள்ளே நம்ம வாங்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படின்னா ஒரு நல்ல நகைலாம் இருக்குது 18%க்குள்ளே. ஸோ போட்டு நம்ம வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஜிஆர்டியில் ஸ்கீம் இருக்குது. ஜிஆர்டியில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வெறும் அமௌண்ட்டாக மட்டும் தான் வர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கிராம்ஸாகவும் வர வைக்கலாம்னு சொல்லி நான் கேட்டேன். நான் கிராம்ஸாகவும் வர வச்சுக்கலாம், அமௌண்ட்டாகவும் வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைமண்டுக்கு சில்வருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கோல்டுக்கு வந்து விஏ சார்ஜஸ் வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ. ஸோ இப்போதைக்கு போனஸ்ன்னு பார்த்திங்கன்னா, போனஸ் வந்து இங்கே லலிதாவில் தர்றாங்க, பீமாவில் தர்றாங்க. பட் ஆனால் அது வந்து நம்ம போனஸ் கொடுத்தும் கொடுக்காத மாதிரி தான். அவ்வளோவாக ஒன்றும் போனஸ் கொடுக்குற ஸ்கீம் எதுவும் பெஸ்ட்டாக தெரியல எனக்கு. ஏன்னா இது வந்து அமௌண்ட்டில் வர வச்சா மட்டும்தான் போனஸ் தராங்க. ஏன் கிராம்ஸில் வர வச்சா தான் பெஸ்ட்டு, அமௌண்ட்டில் வர வச்சா பெஸ்ட் இல்லைன்றது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா சொல்லுங்கள், நான் ஏதாவது Q&A வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் தனவந்தனம் ஸ்கீமில் வந்து 50% வந்து 1 மந்த் போனஸில் வந்து ஃப்ரீயாக தராங்க. பட் ஆனால் அதில் வந்து 50% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ அதனால் அதுவுமே எனக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக தெரியல. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்து கோல்ட் ஷீட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி லலிதாவில் வந்து இந்த ஸ்கீமும் போயிட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். 11 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அமௌண்ட்டை கட்டிட்டு, இப்போ டோட்டலாக இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம நகை வாங்குறோம்னா 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு 330 நாள் கழிச்சு 11 மந்த்ஸ் கழிச்சு போய் நம்ம வாங்கும்போது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் விஏ சார்ஜஸ் இல்லாமல் நம்ம அந்த 1 லட்ச ரூபாய்க்கு என்ன நகை வேணுமோ நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அது வந்து 10 மந்த்ஸில் வாங்கினா சர்டைன் % மட்டும் வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ 9 மந்த்ஸில் வாங்கினோம்னா சர்டன் % வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. 11 மந்த்ஸ் கழிச்சு வாங்கினோம்னா ஃபுல் டோட்டலாக வந்து நம்ம விஏ சார்ஜஸே ஃப்ரீ, எல்லாமே விஏ சார்ஜஸே இல்லாமல் நம்ம வாங்கலாம். ஸோ டோட்டலாக அமௌண்ட் ஃபுல்லாக கட்டிட்டு 11 மந்த்ஸ் கழிச்சு போய் நம்ம விஏ சார்ஜஸ் இல்லாமல் நகையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் போயிட்டுருக்கு லலிதாவில். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்து சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமா ஜுவல்லர்ஸில் தான் சீட்டு போட்டிருக்கோம். ஸோ இது பீமா ஜுவல்லர்ஸில் சீட்டு போட்டு 3 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ இது எதனாலன்ற இன்னொரு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ 3 மந்த்ஸ் வந்து கட்டியிருக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 2500 ரூபா மெனிக்கே கட்டியிருக்கு. ஸோ பீமாவில் தான் இப்போ வந்து கோல்ட் ஷீட் போட்டிருக்கு. ஏன் 2500 ரூபா கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அமௌண்ட் கட்டுறேன்னு சொன்னீங்களே, ஏன் 2000 ரூபா கட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் கட்டலை. இது என் தங்கச்சி தான் இந்த கோல்ட் ஷீட் வந்து போட்டால். ஸோ அவளால் இப்போ வந்து கோல்ட் ஷீட் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை. ஸோ அதனால் யாராவது எனக்கு கோல்ட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் என்னால் கட்ட முடியல, நீங்கள் கட்டிடுங்கன்னு சொல்லி கேட்டால், சரி ஓகே நம்ம கட்டிடலான்னு சொல்லிட்டு கோல்ட் ஷீட் வந்து நான் கட்டிடுறேன்னு வாங்கிட்டு அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை எடுக்கும்போது பீமாவில் இல்லைன்னா நான் இன்னும் கூட நல்லா பெஸ்ட்டாக பார்த்து வேறு எங்கே போகலான்னு பார்த்துருப்பேன். ஸோ இது ஃபஸ்ட்டே போட்டாச்சு, 3 மந்த்ஸ் முன்னாடியே போட்டாச்சு. ஸோ அதனால் ஓகே இதே கட்டிடலான்னு சொல்லிட்டு பீமாவில் கட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் எடுக்கும்போது என்ன நகை எடுக்கிறேன் என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க.
இப்போ ப்ரெசென்ட்டில் கோல்ட் சீட் போடுறதுனா நான் கண்டிப்பாக ஜிஆர்டியில் தான் போட்டிருப்பேன். ஏன்னா கோல்ட் சீட் வந்து ஜிஆர்டியில் நான் போட்டதே இல்லை. ஆனால் ஜிஆர்டியில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஜிஆர்டியில் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கோல்ட் சீட் போட்டதே இல்லை. அது எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஜிஆர்டியில் போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ இங்கிட்டு போட்டனால பீமாவில் போட்டனால நெக்ஸ்ட் டைம் வந்து ஜிஆர்டியில் போட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எந்த கடையில் கோல்ட் சீட் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.